இப்போ நீங்க இந்த போட்டோல பாக்குற இந்த ஆளுக்கும் இவரோட எக்ஸுக்கும் ஏதோ சண்டை போல. இவர் எக்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுச்சி பிக் பாஸ்ல கூட வந்து கிறுக்குத்தனமா விளையாடிட்டு இருக்கு. சரி, இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டைனா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவணும், அதானங்க உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு அவ இவனை கேன்னு சொன்னா இவன் அவளை திட்டுறதை விட்டுவிட்டு இவன் என்னென்ன பேசியிருக்கான்றத பாருங்க. அடுத்து ஏதோ ஒன்று புதுசா ஆரம்பிச்ச அசிங்கம்மா பேசுற, நீ வாய்க்கு வந்ததை பேசுற, அவ வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பத்தியா இவ கூட பத்தியா. இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது. இதெல்லாம் படிக்காத பர முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு. பல முண்டங்களா இருக்குல்ல, அவங்க பேசுற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன். நான் எப்படி பேசுறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பறையர்கள் பல்லர்கள் தான் பேசுவாங்க. அதாவது சுச்சி வந்து ஆச்சாரமான பிராமின் ஃபேமிலியில இருந்து வந்தவங்களும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏண்டா முட்டா பழைய, உன் முன்னாள் பொண்டாட்டி ஒரு கேவலமானவனா, நீ ஒரு கேடுகட்ட கேவலமானவன். எனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா போய் அவ குடும்பத்தை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு சாவு. அதை விட்டு எந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க கூடாது. வாய்ஸ் லீக் ஆனவனே எங்க நம்மளை புலந்துருவாங்களோன்ட்டு நான் இல்லைன்னு உருட்டிட்டு இருக்கேன் பிச்சைக்காரப்ப.